வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஸ்லாட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னவுன் ஷார்ட்கட்ஸ். ஸோ நான் ஏன் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு நான் ஜென்ரலாக காப்பி அண்ட் பேஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தெரியுது. பட் அன்னவுன் ஷார்ட்கட்ஸும் நமக்கு தெரியாததும் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டா இன்னுமே ஒர்க் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் டெலிட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேர்ட் ஃபைல் இருக்குது ஆர் எனிதிங், நீங்கள் வந்து ஒரு சேட் பண்ணுறீங்க, மெசேஜ் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போது இங்கேருந்து இந்த இம்ப்ரூவ் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பேக்கில் இருக்க எனக்கு ப்ரூவ் மட்டும் டெலிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இங்கே ஈக்கு அடுத்து கர்சரை வச்சுட்டு ஸோ இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, எரேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நோ நீட். இப்போ இந்த கண்ட்ரோல் டியை நீங்கள் இப்போ உங்களுக்கு எங்கேருந்து கட் ஆகணுமோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக அது வந்து டெலிட் ஆகிரும். ஸோ அப்போ என்னது, இது வந்து லெஃப்ட் டு ரைட்டை வந்து டெலிட் பண்ணுற ஒரு ஷார்ட்கட் கீ. ஸோ செகண்ட் கீ என்ன அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நாலேஜ் இந்த வேர்டு வந்து எனக்கு தேவையில்லை. நான் இதை வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் அழுத்தினேன் அப்படின்னா ஸோ டோட்டல் வேர்டுமே வந்து எனக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ நோட் த வேர்ட், ஸோ டோட்டல் வேர்டுமே வந்து டெலிட் ஆகிடும், நாட் அ சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இவர் இந்த மாதிரி வந்து நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரௌசர் இருக்குன்னா எனக்கு இந்த பேஜை வந்து எனக்கு புக் மார்க் பண்ணும். ஸோ நீங்கள் போய் இங்கே ஸ்டார் கிளிக் பண்ணி தான் புக் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே புக் மார்க்கில் ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ செகண்ட் திங், நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ் போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டவுன்லோட்ஸ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஒய்ஃபை இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ கீழே தெரிகிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி தானே இப்படி ஒரு பாப்அப் ஓப்பன் பண்ணுவீங்க. நீங்கள் இங்கே வந்து கர்சர் வந்து தான் வைக்கணும்னு இல்லை. ஸோ இதுக்கு நேம் வந்து நம்ம ஆக்சஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஜஸ்ட்டு வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஏ அழுத்துனீங்க அப்படின்னா ஸோ அந்த பாப்அப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் இப்போது இங்கே பாருங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஒவ்வொன்றா மினிமைஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணும், அட் த செகண்ட் நான் வந்து எத்தனை இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் நான் வந்து அட் த சேம் டைம் நான் நினைக்கிறப்பே எனக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் டிஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் வந்துட முடியும். த தேர்ட் ஒன், ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஜென்ரலாக நீங்கள் வந்து கீழே கிளிக் பண்ணியோ இல்லை இது பண்ணி, இது மோஸ்ட்லி இந்த ஷார்ட்கட்ஸ் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் இ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ தென் இங்கே வந்து உங்களுக்கு சிஸ்டமில் மெனி பர்சன்ஸ் வந்து கேம் பார் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கேம் பார் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்துடலாம். விண்டோஸ் ப்ளஸ் ஜியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுவோன்னா, ஸோ மைக்ரோஃபோன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேப்சர் பண்ணுறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நம்ம இங்கே கேம் பாரில் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. அதுக்கு போகிறதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் ஜி, தென் ஸோ விண்டோஸ் ப்ளஸ் பி இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட், டூப்ளிகேட் அண்டு பிசி ஸ்க்ரீன் ஒன்லி, செகண்ட் ஸ்க்ரீன், இந்த செகண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷனாக தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம HDMI கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு லேப்டாப்பில் தெரிகிற ஸ்க்ரீன் அப்படியே நமக்கு வந்து நம்மளோட டிவிலையோ இல்லை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க மானிட்டர்லேயோ ஸோ விசிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த செகண்ட் ஸ்க்ரீன் ஒன்லிங்கிறது. ஸோ இதுக்கு போகிறதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் பி. ஓகே, ஸோ தென் நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தானே இந்த மாதிரி இன்ஸ்டால்ட் ஆப்லாம் சர்ச் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு கூட ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ விண்டோஸ் ப்ளஸ் கியூ அழுத்துனீங்க அப்படின்னா டேரெக்டாக அதுவே சர்ச் பட்டனில் போய் கர்சர் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ விஎல்சி அப்படின்றது எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ நான் ஜஸ்ட்டு விஎல்சி அப்படின்னு சர்ச் பண்ணி ஸோ நான் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணுன்னு நினச்ச 10 ஷார்ட்கட். இருக்கிற வீடியோலேயும் ஒரு 10 ஷார்ட்கட்ஸ் வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் தெரியாத ஷார்ட்கட்ஸாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். தேங்க்யூ.